நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா சாணி வலிச்சாலே சொந்தமா வலிச்சுட்டு போயிடுறோம். எங்கெங்க அறுவடை நெல் அறுவடை சீசன் வருதோ அங்கிருந்து வந்துருங்க. நல்லா ஃபேட் எஸ்என்எஃப் வருங்க. கிணறு இல்லைங்க சார். இறங்கலாங்க. இறங்கி ஏறக்கு வழி இல்லைங்க. சலிப்பு தன்மையே ஏற்படலைங்களா 70 ஆண்டுகள்ல? சலுப்பு பட்டா அப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்ல. எங்களுக்கு மாடுன்னு பெரியங்க வருமானம் இருக்குதுங்க, நஷ்டம் வராதுங்க. மற்றபடிக்கு வித்தாலும் பணம் இருக்கு, சேனை பிடிக்கலினாலும் வித்து எச்சா வைக்கிங்க பணம். சொந்த பந்தங்க இறப்பு கல்யாணம் கல்யாணத்துக்கெல்லாம் நாங்க முதல்ல போயிட்டு முதல்ல வந்துருவோங்க. எங்களை பத்தி எல்லாத்துக்கும் தெரியுங்க. சின்னம்மான்னு இருந்தவங்க அப்பாவுக்கு கட்டின சின்னம்மா. நானும் பையன் போய் எடுத்து படுக்க வச்சு போட்டு வந்து பால் கறந்துட்டு அங்கேயும் பால் கொண்டு போனோமுங்க. பால் போயாகணுங்க. என்னடா பண்றதுன்னு தெரியாதவங்க பண்றது வேலைங்க. ஃபுல்லா காயம்னு கேட்பாங்க. மசால் ஃபுல் அறுத்து தாவிட்டு வந்தோம்னா ஃபுல்லா ரத்தமா வருங்க. அந்த அளவுக்கு அது வந்து கிழிச்சிருங்க கைய. அந்த மாதிரி பண்ணுங்க. அவ்வளோ கஷ்டத்துலயும் வேற வழி இல்லை, பண்ணிதான் ஆகணும். ஆள்லாம் யாரும் இதுக்கு வரமாட்டாங்க. ஆள் வச்சு பண்ணோம்னா கட்டுப்படி ஆகாதுங்க. நம்மளே பண்ணிக்கிறோங்க. எந்த விசேஷத்துக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் மறந்துடுறது. எல்லாருமே கடைசி டைம் அதாவது 7 மணிக்கு விருந்துன்னா நம்ம 10 மணிக்கு போவோங்க. அப்புறம் 3 மணிக்குள்ள இப்போ வந்துடணுங்க. 12 மணிக்கு தண்ணி காட்டுறதுக்காக வந்துடணும். அப்புறம் மறுபடியும் 3 மணிக்கெல்லாம் போனோம்னா அப்புறம் மறுபடியும் 5 மணிக்கு பால் கறக்கிறதுக்காக வந்துடணும். எங்கேயுமே போய் நைட்டில் தங்குற பழக்கமே இல்லைங்க, முடியாது. இது நம்ம உண்டு வேலை உண்டு அப்படின்ட்டு மாட்டுக்காகவே நம்மளுக்காகவே மாடு போயிடுச்சுங்க. அப்படிதான் இருக்குங்க. ஒரே சிம்பிள் டைலாக் சொல்லிட்டீங்க. இல்லைங்க, அப்புறம் வேற வழி இல்லை. நம்மளுக்கு அதான் தொழில் ஆயிடுச்சுங்க. ஒரு சைட்ல பார்க்கும்போது உங்க தொழில் கஷ்டம் மாதிரி இருக்கு சார். இன்னொரு சைட்ல பார்க்கும்போது கஷ்டம்தாங்க. அப்புறம் என்ன, நம்ம வந்து டைமுக்கு இப்ப வேலைக்கு போனோம்னா காலையில கிளம்பி போகணும். அடிமை மாதிரி வேலை செய்யணுங்க மேடம். எங்க போனாலும் அப்படிதானுங்க. இதோட இது என்னன்னா, சாணி வலிச்சாலும் சொந்தமா வலிக்கணும். அதாங்க மேடம் உண்மை. சாணி வலிச்சாலும் சொந்தமா வலிச்சுட்டு போயிடுறோம். அதுதான் உண்மைங்க. சார் சொல்றது நல்லதாங்க. அவர் எங்கேயுமே வேலைக்கு போலீங்க. அவர் பரம்பரையா அவரு ஓனராகவே இருந்திருக்காரு. ஏன் சார்? இந்த பொண்ணு 10th படிக்கிறாங்க. அவ நல்லா தான் படிச்சு கொடுக்குறா. நான் இப்ப 20 மாடு வச்சுன்னா நீ 50 மாடு வைக்கணும்னு சொல்லி வளர்த்துறாரு. நான் வந்து படிச்சு வேலைக்கு போகணும்னு நான் சொல்லி வளர்த்தேன். எங்க மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு இவரு நான் 20 மாடு வச்சா நீ வருங்காலத்துல 50 மாடு வைக்கணும்னு சொல்லி வளர்த்துறாரு. இல்லை மேடம், சார் சொல்கிறது தான் நான் உடன்படுவேன். ஏன்னா அப்படி இல்லைங்க. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது எங்கேயும் போய் யாருக்கிட்டையும் அடிமையாக வேலை செய்யக்கூடாதுங்கிறது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏசியில் உட்காந்து வேலை செய்யறக்கும் வெயில வெந்துட்டு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்கல்ல. நல்லது கெட்டது எதுவுமே பாக்குறது இல்லைங்க. நம்ம உண்டு வேலை உண்டு அப்படின்ட்டு இருக்கிறது. அப்புறம் உப்போட தான் டேஸ்ட் வருங்க. உப்பு குடிக்காது, ஆடு குடிக்காது இல்லைங்களா? ஆட்டுக்கு சுவை ஊட்டுறதே உப்பு தாங்கிறீங்க. என்னென்னமோ சொல்கிறேன். என்னென்ன கலந்துருக்கீங்க சார் இதில்? எஸ்கேஎம் 5 மக்காச்சோள மாவு, தவிடு, பருத்தி, சுமங்களை பருத்தி கொட்டிக்கணும். அதுபோக உப்பு அவ்வளோதான். எதுக்காக சார் இல்லை இத்தனையும் மிக்ஸ் பண்ணுறது எதுக்காக? போட்டால் தான் பால் கறக்குங்க. இல்லைன்னா வேறு தண்ணி காட்டினா கறக்காத. அப்புறம் ஒரு வடி 2 லிட்டர் தான் கறக்கும். அவ்வளோதான். அதுக்காக தான் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணுறது இல்லைங்களா? ஆமாம். 10 ரூபா சம்பளம் வாங்குறவங்க கூட கார்ல போறாங்க. ஆமா, அது எப்போ டவுன் பஸ் வருமோன்னு பார்த்து போற நிலைமை தான் இருக்குதுங்க சொந்த தொழில். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிறுமுகை டு சக்தி போகிற வழியில் பால்காரன் சாலை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. இந்த கிராமத்தில் ஒரு தம்பதியினர் கிட்டத்தட்ட பரம்பரை தொழிலாக இந்த ஒரு மாட்டுப்பண்ணை தொழிலை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. உடன் பார்த்தீங்கன்னா ஆடுகளும் கோழிகளும் இவங்க வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. மாட்டுப்பண்ணை தொழிலை உயிராக நேசிக்கக்கூடிய ஒரு நபர் தான் அண்ணன் இருக்காருங்க. ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து எந்த ஒரு பணிக்கும் நான் இது வரைக்கும் நான் சென்றது இல்லைங்க. மாட்டுப்பண்ணை தொழில் தான் என்னுடைய பிரதான தொழில். இந்த ஒரு தொழிலை நான் ரொம்ப நேசித்து இந்த ஒரு தொழிலை நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு தொழில் மேலே இருக்கக்கூடிய அந்த ஈடுபாட்டின் மேலே என்னுடைய துணைவியாரும் இதில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவர் வந்து இந்த ஒரு காணொலியில் பிரதிபலிச்சாரு. அண்ணா வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? மேடம் வணக்கம், நீங்க நல்லா இருக்கீங்களா? ஓகே சார், இந்த மாட்டுப்பண்ணை தொழிலை நீங்க இவ்வளவு உயிரா நேசிக்கிறதுக்கு என்ன காரணம்? எங்க ஐயா பண்ணிட்டு இருந்தாருங்க. 10th முடிச்சுங்க, அப்புறம் படிக்கல, பரம்பரையா இதை ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். இப்போ இங்க வந்து வைக்கோல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க இல்லைங்களா? ஆமாங்க. இந்த வைக்கோல் வந்து எங்க வாங்குவீங்க? வைக்கோல் வந்து இது வந்து இங்கேயே கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. புதுக்கோட்டை, காஞ்சிபுரம் மாவட்டம், அந்த மாதிரி எல்லாம் எங்கெங்க அறுவடை நெல் அறுவடை சீசன் வருதோ அங்கிருந்து வந்துருங்க. நம்மளுக்கு ஒரு பேல் வந்து 250 இருந்து 300 ரூபா சீசனை பொறுத்து ரேட்டு மாறுபடுங்க. இது ஒரு பேல் இல்லைங்களா? ஆமாங்க. இது என்ன ரேட் வருதுங்கம்மா? இது 250ங்க இப்போ.
250 ரூபா ஆமாங்க, வருது. சீசனுங்கனால 250ங்க. வாடகை எல்லாமே சேர்த்திங்க. ஆ. இதே ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஜனவரி அந்த மாசத்துல வந்து 300 ரூபா 310 ரூபா வருங்க. ஓ. ஆமாங்க, அப்படிதான் இது வரும். எப்படிங்க இது போட்டா மாடுக்கு வந்து எப்படிங்க நல்லா ஃபேட் எஸ்என்எஃப் வருங்க. ஆ, அப்போ பச்சை தீவனமே குடுக்கறதுல விடங்க, மசால் புல்லு இது கூட மக்காச்சோள தட்டு இது கூட கலந்து வர தீவனமா இது கொஞ்சம் குடுப்பங்க. கொடுத்தா நல்லா இது இருக்கும். ஆமாங்க. ஓகே. பால் வந்து நல்லா திக்னஸா வருங்க. நல்லா ஃபேட் எஸ்என்எஃப் வருங்க. ரேட் நம்மளுக்கு கூட வருங்க. ஓ. இது வந்து கிணறு நீங்க தனியா வச்சிருக்கீங்க இல்லைங்களா? இது கிணறு இல்லைங்க சார். ஒரு தொட்டி மாதிரி ஒரு 13 அடிக்கு தோண்டி இருக்குங்க. இது எப்படி? இதுல வந்து பவானி சாகர் ஆத்து தண்ணி வருங்க. ஆ. இது வந்து போர். இப்போ பாக்குறது வந்து போருங்க. இது போருங்களா? ஆமாங்க. இது எவ்வளவு அடி இருக்குங்க? இந்த ஆழத்தை கேக்குறீங்க? இது ஒரு 15 அடி அப்படி இருக்குங்க. 15 அடி தான் வரும். ஆமாங்க சார். நம்ம இறங்கலாம் இதுல. இறங்கலாங்க. இறங்கி ஏறக்கு வழி இல்லைங்க, ஆனா இறங்கிக்கலாங்க. ஒரே வார்த்தை, இறங்கினா ஏற முடியாதுன்ட்டீங்க. இது நம்ம வந்து தோட்டத்துக்காக நீங்க பயன்படுத்திக்கிறீங்க இல்லைங்களா? அது எப்படிங்க இந்த தண்ணி வந்து பவானி சாகருடைய ஆற்று நீர் தான் அப்படிங்கிற ஆற்று நீர் பாசனங்க சார். அந்த பைப்ல வருங்க. அதுல வருங்க. வாரத்துக்கு 3 டைம் 4 டைம் அந்த மாதிரி வருங்க. ஆத்துல வந்து தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுது. அப்படிங்கும்போது அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? மாற்று ஏற்பாடு? வேற மாற்று ஏற்பாடு எது இல்லைங்க. போர் போட்டாலே தண்ணி இருக்காது. இப்ப நம்ம தோட்டத்திலேயே 4 போர் இருக்குங்க சார். 4 1000 அடி 980 அடி இப்படிதான் இருக்குங்க. எதுலயுமே வந்து மழை பெஞ்ச சீசனுக்கு எல்லாத்துலயுமே தண்ணி வருங்க. மழை இல்லாத சீசன் பாத்தீங்களா, அவ்வளவுதான் தண்ணி வருங்க. அதே கொஞ்ச நேரம் ஓடுங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி அப்புறமே எடுத்து விடுற மாதிரி இருக்குங்க. ஏன்னா தொடர்ந்து ஓடுறதுக்கு வந்து குழியில தண்ணி பத்தாது. ஆமாங்க. வணக்கம். உங்க பேருங்கய்யா? பேர் ஈஸ்வரமூர்த்தி. உங்களுக்கு வயசுங்க? வயசு 71 ஆச்சுங்க. நீங்க எத்தனை ஆண்டுகளா மாடுகள் வளர்த்துட்டு இருக்கீங்க? நாங்க பரம்பரையே வளர்த்திட்டு இருக்கிறோம். பரம்பரையா இதுதான் தொழிலுங்களா? ஆமாங்க. எப்படி வளர்க்குறதுங்க ஐயா? உங்க அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. அனுபவம் என்னங்க, தீன் வெட்டி போடுவோம், சாடி வலிப்போம், பால் கறப்போம். அதுதான் எங்களுக்கு. ஒரு சலிப்புத்தன்மையே ஏற்படலைங்களா 70 ஆண்டுகள்ல? சலுப்பு பட்டா அப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்ல. சலிப்பே இல்லைங்க. எங்களுக்கு மாடுன்னு பெரியங்க. ரொம்ப பிரியப்பட்டு வளர்த்துட்டு இருக்கீங்க. வருமானமும் இருக்குதுங்க. இதுல வருமானமும் இருக்குது இல்லைங்களா? எந்த மாடுகள் வந்து ரொம்ப நல்லா ஆரோக்கியமா நம்ம ஈஸியா வளர்க்கக்கூடிய ஒரு எந்த ஒரு தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாடுன்னா எந்த மாடு சொல்லுவீங்க? எதை சொல்றதுங்க, நடுத்தர மாடும் இருக்குதுங்க. நாட்டு மாடுக்கு வளர்த்த மாட்டோம். நாட்டு மாடு பால் நம்ம கொடுக்காதுங்க. அதனால இதுதான் சிந்து போயிட்டுங்க. நல்ல சரிசி இதுதான் வளர்க்கணும். என்னென்ன வேலைகள் நீங்க செய்வீங்கய்யா ஆட்டு பண்ணைக்கு? தவிடு முன்னாடி போட்டு தண்ணி காட்டுவோங்க. தீன் அறுத்துட்டு வந்து போடுவோம். அவ்வளவுதாங்க. அப்புறம் என்ன பண்றது, உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் வந்து பாப்பாரு. என்னென்ன நோய்கள் ஏற்படுதுங்க ஐயா? கோமாரி நோய் வருங்க. தடுப்பூசி போட்டுருவோம். வராதுங்க. எங்க தடுக்கி சீக்கு வராதுங்க. மடி நோய் எல்லாம் வந்தது இல்லைங்களா? மடி நோய் வர்றதுக்கு நான் கொஞ்சம் பக்குவமா வச்சுக்கோணுங்க. சேத்துல எல்லாம் கட்டக்கூடாது. ஈரத்துல கட்டினா மடி நோய் வருங்க. அதனால நான் கொஞ்சம் பராமரிப்பு கரெக்டா வைப்போம். ரொம்ப கவனமா பாத்துக்கணுங்கிறீங்க? கவனமா பார்க்கணும். மாடுன்னு இருந்தா மனுஷர் மாதிரி தாங்க. மழையில் நனையக்கூடாதுங்க, வெயில் காயக்கூடாது. நடுத்தரமா வச்சிருப்போம். எப்படிங்க இது லாபகரமா மாத்துறதுக்கு என்னங்க ஐயா உங்களோட அனுபவத்துல என்ன வழிமுறைகளை கையாண்டா நம்ம இதுல லாபகரமா? நிறைய பேர் நஷ்டங்கிறாங்க. நஷ்டம் வராதுங்க. மாடு கேடு பக்குவம் இல்லாம இறந்துட்டா நஷ்டங்க. மற்றபடிக்கு வித்தாலும் பணம் இருக்கு. செனை பிடிக்கலினாலும் வித்து எச்சா விற்கிங்க பணம். ஆமாங்க. செனை பிடிக்கலனாலும் எக்ஸ்ட்ரா வித்துக்கலாங்க. எங்க வாங்குவாங்க? அது இங்கேயே வந்து வாங்கிக்குவாங்க. அது எதுக்காக? செனை பிடிக்கலன்னா செனை பிடிக்க வச்சிருவாங்களா இல்ல எப்படி? இல்லைங்க, வெட்டுக்கு தான் போகும். வெட்டுக்கு தான் போகும். அது என்ன ரேட்டுக்கு எடுப்பாங்க ஐயா? இப்போ ஒரு 50 ரூபாய்க்கு வாங்குறேன்னு வைங்க, ஒரு 35 ரூபாய்க்கு போகும். ஒரு 5 ரூபா உங்களுக்கு உழைச்சதுக்காக மாட்டுக்கு இது பண்ணிக்கலாம். ஆள் கறந்துட்டோம்ல, அதனால அவ்வளவுக்கு தான் போகும். கண்ணு போட்டு வித்ததுன்னு வைங்க, நாங்க ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினோம்னு வைங்க, 75-80 ரூபாய்க்கு விற்கும். ஆமா, வருமானம் எல்லாம் இருக்குது. ஆனா நிறைய பேர் நஷ்டம்னு சொல்றது எப்படிங்க? பக்குவம் இல்லைன்னா எல்லாம் நஷ்டம் தான். பக்குவமா வச்சிருக்கோம். ஆமா, பராமரிப்புலதான் எல்லாமே இருக்குங்க. சாப்பிட முன்னாக்கு போட்டு 2 நேரம் கரெக்டா தண்ணி காட்டணுங்க. எங்க ஜோலி இருந்தாலும் கட்டி இது பண்ணி போட்டு தான் போகணுங்க. ஆமாங்க. எங்கேயாவது சொந்த பந்தங்க இறப்பு கல்யாணத்துக்கெல்லாம் நாங்க முதல்ல போயிட்டு முதல்ல வந்துருவோங்க. ஏங்க? ஆமாங்க, பால் கறக்குற டைமுக்கு வந்துருவோங்க. எங்களை பத்தி எல்லாத்துக்கும் தெரியுங்க. எல்லாம் போயிட்டு நேரத்திலேயே வந்துடணும் இல்லைங்களா? பாருங்க, எங்க சின்னம்மான்னு இறந்தவங்க அப்பாவுக்கு கட்டின சின்னம்மா,
அவங்க தம்பி 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க வெளியே போயிட்டாங்க. நானும் பையன் போய் எடுத்து படுக்க வச்சு போட்டு வந்து பால் கறந்துட்டு அங்கேயும் பால் கொண்டு போனோமுங்க. ஆமாங்க, பால் போயாகணுங்க. அப்படியே நம்ம ஃபார்ம் ஒரு ரவுண்ட் அப்படியே சுத்தி பார்க்கலாங்களா? சரிங்க. அப்படியே ஒரு சுத்தி காட்டுங்க. சரிங்க. எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க? 34 அடி. 34 அடி. ஆமாங்க. ஓகேங்க. வெயிலுக்காக வெளியே கட்டியிருப்பாங்க. ஆ. ஒரு சிலது மட்டும் இங்க இருக்குங்க. மரத்தடி நிழல்ல கட்டியிருப்பாங்க. ஓ. இப்போ இங்க எத்தனை மாடு கட்டியிருக்கீங்க மேடம்? இங்க 5 மாடு கட்டியிருக்கங்க. அப்புறம் 7-8 மாடு வெளியே நிழல்ல கட்டியிருப்பாங்க. 5 மாடு கட்டியிருக்கீங்க? ஆமாங்க, இங்க 5 மாடு தாங்க சார். இதுல 6 மாடு கட்டலாங்க. இங்க வந்து பால் கறக்கிற மிஷின் மூலமா கறந்துப்பங்க. இங்க கேட் வால் போட்டிருக்குங்க சார். அதுக்காக இதுல 6 மாடு மட்டும்தான் கட்டி பால் கறக்க முடியுங்க. 6 மாடு மட்டும்தான். இல்லைன்னா 2 கயிறு போடணுங்க. இல்லைன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு இடிச்சுக்குங்க மாடு. கண்ணுக்குட்டியெல்லாம் இந்த சைடு கட்டிடலாங்க சார். இந்த சைடு நீங்க ஆமாங்க. கட்டிட்டீங்க. பால் ஊற்றுற கண்ணுக்குட்டியெல்லாம் இந்த சைடு கட்டிட்டு மாடெல்லாம் இந்த பக்கம் கட்டிக்கலாம். எப்படிங்க இது ஓட்டு சாலை தான்? ஆமாங்க சார், ஓடுதாங்க. அதனால உங்களுக்கு கூலிங்கா இருக்குங்களா மேடம்? கூலிங்கா இருக்குங்க சார். நல்லா கூலிங்கா தான் இருக்கும். ஆமாங்க, இங்க தென்னை மரம் எல்லாம் இருக்கறனால கூலிங். நல்லா கூலிங்கா. சிமெண்ட் சீட்ல விட ஓடு கொஞ்சம் கூலிங்கா தான் இருக்குங்க. அந்த சைடுல ஓலை போட்டு மேல தகர சீட் போட்டுருக்கோங்க. அப்புறம் வந்து கழுவி விட்டுருவாங்க. சாணி எடுத்துட்டு மோட்டர் போட்டு கழுவி விட்டுருவாங்க. தண்ணி எல்லாம் யூரின்லாம் காட்டுக்கு மசால் புல்லுக்கு அந்த மாதிரி காட்டுக்கு விட்டுருவாங்க. தண்ணி கூட கலந்து விட்டுருவாங்க. வாழை போட்டிருக்கீங்க? அந்த சைடுலாம் வாழை போட்டிருக்கோங்க சார். வாழை, மசால் புல்லு, சோளத்தட்டு அந்த மாதிரி மாட்டுக்கு தீவனம் போட்டுருக்காங்க. என்ன இன மாடுகளுங்க நம்ம வச்சிருக்கிறது? ஜெர்சி, சிந்து பீட், அப்புறம் நாட்டு மாடு அந்த மாதிரி ரகம் இருக்குங்க. இப்போ என்னென்ன மாடுன்னு சொல்ல முடியுங்களா மேடம்? அது சிந்து பீட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பக்கத்துல. இது ஜெர்சிங்க. ஜெர்சி தான். இந்த 2 ஜெர்சி. ஓகேங்க. கண்ணுக்குட்டி எல்லாம் ஊசி போடுறத பொறுத்து ரகம் அப்படியே வருங்க. அவங்க அம்மா மாதிரியே வரும்னு சொல்ல முடியாதுங்க. கண்ணுக்குட்டி வெளியே இருக்குங்க சார். இது வந்து இந்த மாட்டோட கண்ணுக்குட்டிங்க. இது ஆடு வச்சிருக்கீங்க இல்லைங்களா? ஆடு ஜமுனாபாரி கிராஸ் இருக்குங்க சார். ஜமுனாபாரி கிராஸ். ஆமாங்க. அப்படியே என்னங்க ஜமுனாபாரிங்கிறது என்ன இனம்? அது அப்படியே கிராஸ் ஆயிடுச்சுங்க. அது வந்து காது மட்டும் ரொம்ப நீளமா தூங்குங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியுங்க. இது வந்து அந்த கெடாய் வந்து ஜமுனாபாரிங்க. அது வந்து நாட்டாடுங்க அவங்க அம்மா. கிராஸ்ங்கிறதுனால அது ஒண்ணுதான் நாட்டாடு இருக்குங்க சார் நம்ம கிட்ட. அப்புறம் இது எல்லாமே இது நாட்டாடு அவங்க அம்மா. அப்புறம் கெடாய் ஜமுனாபாரிங்கன்னா கிராஸ் இடையில அந்த மாதிரி இருக்குங்க. காது நல்லா பெருசா இருக்கு. இதோ இத பாருங்க, இந்த மாதிரி காது நல்லா பெருசா இருக்கு. ஆமாங்க. இன்னுமே ஒரிஜினல் ஜமுனாபாரினா இன்னும் தண்ணி குடிச்சா பக்கெட்லயே விழுவுங்க காது. ஆடு எத்தனை வச்சிருக்கீங்க மேடம்? ஆடு ஒரு 7-8. ஆமாங்க. ஓகே. இது அது நம்ம செட் தானங்க? ஆமாங்க. அது அப்படியே ஒரு ரவுண்ட் பார்க்கலாங்களா? இது வந்து ஆட்டுக்காக வச்சிருக்கீங்களா எப்படிங்க மேடம் அந்த செட்? அந்த சைடு மாடு கட்டுவாங்க சார். பகல்ல வந்து மரத்தடி கட்டிட்டுங்க. நைட் டைம்ல வந்து அங்க மழை பெய்யும் போது அந்த மாதிரி டைம்ல மாடு கட்டிடுவாங்க. இப்போ 4 செட் இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு? ஆமாங்க சார். அதனால பிரச்சனையே இல்லை. ஆமாங்க. அப்போ வெயிலுக்கு கொஞ்சம் வெளியே கட்டிட்டா ஒரே இடத்துல கட்டினோம்னா அங்கேயே சேராயிரும்லங்க யூரின் போய். அதனால மாத்தி மாத்தி பகல்ல ஒரு இடத்துல நைட்ல ஒரு இடமா கட்டிப்போம் சார். இங்க வந்து இங்க மாடு கட்டி நைட் டைம் கட்டிடுவோம். ஆமாங்க. பகல்ல இப்ப அங்க மரத்தடி கட்டி இருக்குங்க. இப்போ இங்க கட்டி இருக்கோம். இப்போ கட்டாந்தரையில மாடு பருக்குற மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க சார். இதுதான் பெஸ்ட்ங்க. அது வந்து வழுக்குதுங்க. இப்போ முன்னாடி ஒரு செட் பார்த்தாங்கல்ல, அது வந்து வழுக்கிருங்க. யூரின் போக போக அது வந்து எந்திரிக்கும் போது மாடு விழுந்துருதுங்க ஒரு சில டைம். இது வந்து பெஸ்ட்ங்க. இப்படியே இருந்துச்சுன்னா மழையெல்லாம் இல்லைன்னா வந்து சேர் இல்லைன்னா நல்லா இருக்குங்க மாட்டுக்கு. ஏன்னா இந்த கல்லெல்லாம் இருந்தாதான் கொஞ்சம் சென மாடுலாம் படுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. சௌகரியமா இருக்கும். ஆமாங்க. கெடாய்ங்க அது ஒண்ணு பார்க்கலாங்க. பார்க்கலாம். நீங்க போங்க. அது என்னைய முட்டுங்க. யாரு அவரே யாரும் கிட்ட போக முடியாது. இது நாட்டாடு தாங்கம்மா. நாட்டாடு ஜமுனாபாரி கிராஸ். ஜமுனாபாரி கிராஸ். ஓகே. அடுத்து இதுதான் ஆடு செட் இல்லைங்களா? ஆமாங்க சார். இதுல வந்து செம்பரி ஆடு இருந்துச்சுங்க. எத்தனை ஆடு வச்சிருந்தீங்க மேடம்? அது ஒரு 20 இருக்குங்க. இப்ப வந்து அது இங்க வறட்சிங்கிறதுனால பக்கத்துல லீஸு கொடுத்துட்டாங்க மேய்க்கிறதுக்காக. கட்டி விட்டு. ஆனா நம்மளோட தான். ஆமாங்க. திருப்பி வாங்கிக்கலாம். குட்டி போட்டா பாதி பாதிங்க. பாதி. ஆமாங்க. எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாதுங்கிறதுனாலங்க. கோழி வச்சிருக்கீங்க இல்லைங்களா? கோழி இருக்கு. உள்ள போலாங்களா மேடம்? போலாங்க. இது நாட்டாடு இல்லைங்க? ஆமாங்க. இது நாட்டாடு, அதனோட குட்டிங்க.
இது என்னென்ன புல்லெல்லாம் போட்டிருக்கீங்க மேடம்? இந்த மாதிரி தோட்டத்துல என்னென்ன புல்லு வருதோ அந்த புல்லெல்லாம் போட்டுருவாங்க. அப்புறம் மசால் புல்லு, கடலக்காய் கொடி இருக்கும்லங்க, ஆமாமா, அது சீசன் டைம்ல கொண்டு வந்து அடுக்கி வச்சுப்பாங்க, அது போட்டுப்பாங்க. ஓகே. இப்போ கோழி வந்து நாட்டுக்கோழி வச்சிருக்கீங்க? நாட்டுக்கோழி தாங்க. சேவலும் இருக்குது, கோழி இருக்குது, எல்லாமே இருக்குங்க. எல்லாம் மேயருக்கு போயிடுச்சுங்க. எத்தனை கோழி வச்சிருக்கீங்க மேடம்? ஒரு 20 எல்லாம் இருக்குங்க. அப்பப்போ நிறையாங்க. அப்புறம் மேடம் இது என்னதுங்க? அது அதான் கோழி மூடி வச்சிருப்பாங்க. அது பேர் என்னமோ வேற ஏதோ எதுக்கோ யூஸ் பண்ணிருந்தாங்க அந்த காலத்துல. இந்த ஆட்டு செட்டு நீட்டா வச்சிருக்கீங்க இல்லைங்களா? அடுத்து அந்த மாடுகளை பார்த்துலாம். சரி. இங்க எத்தனை மாடு கட்டியிருக்கீங்க? 6 இருக்குதுங்க. 6 மாடு இங்க. ஆமாங்க. மரத்தடியில் கட்டிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இந்த மாடுகளுக்கு கொஞ்சம் அப்படியே கூலிங்கா இருக்கு. இதனோட கண்ணுக்குட்டி தாங்க அங்க இருக்கிறது. அங்க இருக்கு. ஆமாங்க. தூரமா கட்டி பக்கத்துல கட்டினாலும் அது ஏதோ அத்துட்டு பால் குடிச்சிருங்க. அதனால ஒரு சில கண்ணுக்குட்டிங்க. இது என்னென்ன இடம் மாடுகளுங்க இங்க இருக்கிறது? இதுவும் அதே தாங்க. இது ஜெர்சிங்க. ஜெர்சி, சிந்துபீட், இந்த 2 தான் இருக்குங்க. அவ்வளவுதாங்க. ஜெர்சி, அதுலயே கண்ணுக்குட்டி வளர்த்தி அப்புறம் நம்ம அதுல பெருசு பண்ணிக்கிறதுனால அதே தான் வருங்க. அப்படியே அந்த மாடுகள். சரி. கிர் மாடுன்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் கிர். ஆமாங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்குதுங்க. கிர் எவ்வளவு கறக்குதுங்க? இது வந்து ஃபர்ஸ்ட் தலையீத்துங்கிறதுனால ஒரு 10 லிட்டர் அப்படிதான் வந்துச்சுங்க இந்த மாடுங்க. அடுத்த இப்ப செனையா இருக்குங்க. இனி ஒரு 3 மாசத்துல கண்ணுக்குட்டி போச்சுன்னா அடுத்த டைம் ஒரு 13-14 லிட்டர் அப்படி வரும். ஏன்னா இந்த மாட்டுக்கு பொறுத்தளவு கொம்பு இருக்காது இல்லைங்களா? ஆமாங்க. கொம்பு இல்லாத ஒரு மாடு. ஆமாங்க, கொம்பு இருக்காதுங்க. இது பராமரிக்கிறது எளிமையா இருக்குங்களா? ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஆனா வெயிலுக்கெல்லாம் கொஞ்சம் அது தாங்குறது இல்லை. கொஞ்சம் இழப்பெடுக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குங்க. ஒரு சில டைம் சாக்க நினைச்சு தண்ணி உடம்புக்கு போட்டு தண்ணி விடுவாங்க செனையா இருக்கும் போதெல்லாம், அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் மத்தபடி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஜெர்சி இதெல்லாம் ஓகே, செட் ஆயிடுச்சுங்க எங்க கிளைமேட்டுக்கு. இந்த மாடுகள்லாம் இதுவும் அதே மாதிரி தாங்க. இதுவும் அப்படியே தான் மெயின்டைன் பண்றதெல்லாம் அதே மாதிரி தாங்க. எல்லாமே வெயிலுக்கு, இப்ப ரொம்ப வெயிலுக்கு எதுவுமே தாங்காதுன்னு வைங்களேன். அப்படிதான் கொஞ்சம் அப்படிதான் இருக்குங்க. மர நிழல்ல கட்டி இருக்கிறனால கொஞ்சம் நல்லா கூலிங்கா இருக்குங்க. இல்லைன்னா ரொம்ப சிரமம் தான் மாடுகளுக்கு இல்லைங்களா? ஆமாங்க. இதே இலையெல்லாம் விழுந்து இப்ப தலைஞ்சிருக்கிறதுனால பரவாயில்லைங்க. இலை போன மாசத்துல எல்லாம் கொஞ்சம் இதுக்கு ஹீட்டா தான் இருக்குங்க. பக்கத்துல ரோடுங்க, அப்புறம் இந்த சைடு கிரஷரு, தார் பிளான்ட், இதெல்லாம் ஹீட் இருக்கும்ல. எலிஃபண்ட் கூட இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நைட் டைம்ல வருங்க. அப்புறம் மான் நிறைய வருங்க. மாட்டுக்கு தீன் போட்டா மான் வந்து மேய்ஞ்சிட்டு போயிருங்க. அது நிறைய பிரச்சனை இருக்குங்க. யானை வந்தா விரட்டவே முடியாதுங்க. மசால் பில்லு, வாழை எல்லாத்துக்குமே வருங்க. அப்பப்போ வருங்க. அப்புறம் பேட்டரி லைன் விட்டுருக்குறேங்க. அதையும் மீறி இந்த டைம்ல எல்லாம் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்புங்க. இல்லைன்னா தாண்டி குதிச்சு அது தண்ணிக்காக வருதுங்க. அது தண்ணி வேணுங்கிறதுனால அங்க வயல்ல தண்ணி விட்டுருப்பாங்களா, அதுக்காக வந்து குடிச்சிட்டு போயிருங்க, மேய்ஞ்சிட்டும் போயிரும். ஆமாங்க. அப்புறம் வெண்டைக்காய் செடி, இந்த மாதிரி தோட்டத்துல காய்கறி செடி இருந்தாலும் மான் மேயுங்க. கத்திரிக்காய் செடி எதுவும் பண்றது இல்லைங்க. என்ன படிச்சிருக்கீங்க மேடம் நீங்க? நான் 10th தான் படிச்சிருக்கேன். ஆமாங்க. சாருங்க அவரும் 10th தான். ஆமாங்க. எத்தனை ஆண்டுகளா இது பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து அங்கேயும் எங்க ஊர் சத்திங்க, அங்கேயும் விவசாயம் தாங்க. இங்க வந்து இவரும் அதேதான் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. இங்க பரம்பரையா நாங்க இதுதான் பண்ணிட்டு இருக்கிறோங்க. பரம்பரை தொழிலே நம்மளுடைய விவசாயம், மாடுகள் வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு. இப்போ மாட்டுப்பண்ணை தொழில வந்து இந்த காலகட்டத்துல நம்ம ஏதாவது ஒரு பணிக்கு சென்றா போதும், ஒரு மாதம் ஒரு 20,000, 10,000, 15,000 சம்பளம் வாங்கினா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய மத்தியில நீங்க வந்து இந்த மாட்டுப்பண்ணை தொழில வெற்றிகரமா ரன் பண்றதுக்கு என்ன மாதிரி முறைகளை நீங்க கையாண்டுட்டு இருக்கீங்க? புதுசா ஒண்ணும் பண்ணலைங்க, பழைய முறையே தான். அவங்க அப்பா காலத்துல இருந்து என்னென்ன பண்ணிட்டு வர்றாங்களோ, ஒரு மாடு வளர்த்துனா அது கண்ணுக்குட்டி போடுங்க, அதை வச்சு வளர்த்துறது. அப்போ இன்னும் 2 வருஷத்துல அந்த மாடு சினையாகு, அந்த கண்ணுக்குட்டி மாடாயிருங்க. அப்புறம் அப்படியே ரொட்டீனா வந்துட்டே இருக்குங்க. அப்புறம் வருமானம் அதுலதான், வேற வருமானம் இல்லைங்க. மாடு சினையா இருந்தா வருமானம் இருக்காதுங்க. இப்ப நம்ம கிட்ட ஒரு 14 மாடு இருக்குதுன்னா ஒரு 10 மாடு கறவையா இருக்குங்க, 4 மாடு சினையா இருக்குங்க. அப்ப அந்த 4 மாட்டுக்கு தீவனம் எல்லாம் இந்த 10 மாட்டுல வர்ற பால் கறக்கிற வருமானத்தை வச்சுதான் அந்த 4 மாட்டுக்கு போட்டுக்கணுங்க. அப்புறம் அந்த மாதிரி ஒரு சில மாடு சினையா இருக்கும் போது ஒரு சில கறவை கறக்குங்க, அதை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கிறேங்க.
நாங்க எல்லா செலவுமே இந்த பால் கறந்து அதை வச்சுதான் பண்ணிக்கணுங்க. Okay. என்ன சொசைட்டிக்கு நீங்க பால் ஊத்திட்டு நாங்க இருக்கீங்க? ஹட்சன் ஆக்ரோ அங்க வந்து எவ்வளவு லிட்டருக்கு வந்து உங்களுக்கு எத்தனை ஃபேட் பார்த்து தான் கொடுக்குறாங்க? ஆமாங்க. எவ்வளவு ஒரு லிட்டருக்கு சார்ஜ் பண்றாங்க? 38 ரூபாயில இருந்து 42 ரூபா வரைக்கும் வருங்க சார். எவ்வளவு லிட்டருங்க மேடம்? ஒரு நாளைக்கு ஒரு எவ்வளவு லிட்டர்? நாளைக்கு வந்து ஒரு 35 லிட்டர் தான் வருது. பாதி இப்போ சேனைங்க. பாதி செனைங்க. எல்லாமே கறவை மாடா இருந்தா எவ்வளவு லிட்டர் கிடைக்குங்கண்ணா? எல்லாமே கறவையா இருந்தா ஒரு மாட்டுக்கு 10 லிட்டர் போட்டோம்னா கூடங்க மொத்தம் 14 மாடுங்க. 14 மாட்டுக்கு வந்து ஒரு 120 லிட்டர். அப்படி இளங்கறவையா இருந்தா மிச்சம் வருங்க. இப்ப என்னன்னா பாதி கண்ணு சேனையா போட்டு இருக்கும் 3 மாசம் ஆயிடுச்சுன்னா ஓகே. 3 மாசம் நல்லா எல்லாமே கறக்குங்க. சேனைங்க. அதனால வந்து ஒரு 12 வடி 13 வடி கறக்கிறது வந்து ஒரு 10 படி 8 படி அப்படிதான் கறக்கும். ஓகே. ஒரு 120 லிட்டர் கிடைக்குதுன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளவு ரூபாய் வரைக்கும் ஒரு வருமானத்தை உங்களால தோராயமா எடுக்க முடியுங்கிறத சொல்லுங்க. ஒரு So, வருமானம்னா வருங்க. 120 லிட்டர்னா ஒரு 40 ரூபா போட்டா கூட 100 லிட்டரே போட்டா கூட 4000 ரூபா வருங்க. அந்த 4000 கணக்கு போட்டீங்கன்னா நாங்க 4 பேர் வேலை செய்யறோங்க சார். 4 பேரு மாமனார் மாமியார் நாங்க 2 பேரு. அப்புறம் மாட்டுக்கு இந்த தவிடு புண்ணாக்கு மாட்டு தீவனம் பருத்தி கொட்டை இதெல்லாம் பாதி போடுறாங்களா பாதி போயிருங்க. அப்புறம் சொந்த தீவனம் இருந்தா ஓகேங்க. நம்ம வாங்கி தோட்டத்துல இருந்து போட்டா அறுத்து கஷ்டம். போட்டு வாங்கி போட்டாலும் இல்ல வந்து வைக்கோல் மக்காச்சோள தட்டு இதெல்லாம் நம்ம வாங்கி ஒரு கத்தை தட்டு 60 ரூபாங்க. 60 65 அது வாங்கி போடும்போது நம்மளுக்கு லாபம் இருக்காதுங்க. மழையெல்லாம் இழுத்துருச்சு தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டங்க. எல்லாமே ஓகேன்னா நாங்க பவானி சாகர் ஆத்து தண்ணி கொண்டு வந்திருக்கோங்க. அது 1 மணி நேரத்துக்கு 5 லட்சம் கட்டி எல்லாமே செலவு பண்ணிதான். போர் போட்டாலும் 1000 அடி போட்டிருக்கிறோம். அதுக்கே ஒரு மோட்டர் போயிடுச்சுன்னா அதுக்கு செலவு தாங்க. எல்லாம் போக நம்மளுக்கு எல்லாம் சொந்த தீவனம் எல்லாம் இருந்துச்சுன்னா ஓகேங்க. நம்ம வெளிய வேலைக்கு போற அளவுக்கு விட வாங்கி பரவாயில்ல. போட்டு பண்றதுக்குங்க வந்து பேசாம வேலைக்கே போகுது. ஆனா பகல்ல இருந்து காலையில 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாருன்னா மத்தியானம் ஒரு 1 hour ரெஸ்ட் கிடைக்குங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து வேலை இருந்துட்டே இருக்குங்க. எங்க போனாலும் அதுக்கு தீவனம் போடணும் தண்ணி வைக்கணும் அப்படிங்கிற டைம் கண்டிப்பா வந்துடணுங்க. ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளதான் எங்க போனாலும் போய்ப்பங்க. லாங்ல போனா மாடு நம்மள எதிர்பார்த்துட்டு இருக்குன்னு வைங்களேன். எங்கடா தண்ணி வைக்கல தீன் போடல அப்படிங்கிற அந்த மாதிரிங்க. எங்க போனாலும் வந்துருவாங்க. உங்க கன்றுகளையே தான் நீங்க வளர்த்துக்கிறீங்களா இல்ல வெளியே? இல்லைங்க, நான் அப்படி வெளியும் இல்லைங்க. வாங்குவாங்க. வாங்க சொந்த வெளியே வாங்குவோங்க. கன்றுல வளர 2 வருஷம் ஆயிருங்க. அது நாங்க கன்றுல வளர்த்துறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பால் ஊத்தும் போது கொடுத்துருவோங்க. ஒரு சில கண்ணு ஊர்ல வளர்த்தி கொண்டு வருவாங்க. அங்க வந்து கண்ணுக்குட்டி அங்க அம்மா அவங்க வளர்த்தி அந்த மாடு வந்து கண்ணுக்குட்டி வளர்த்தி 2 வருஷம் ஆச்சுங்க. இப்ப கண்ணுக்குட்டி போட்டு கொடுத்து அனுப்புனாங்க. அந்த மாதிரி ஊர்ல இருந்து கொண்டு வந்துருக்காங்க. இங்க இருக்கிற கண்ணுக்குட்டி அங்க கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்க அம்மா பெருசு பண்ணி மறுபடியும் கொடுத்து அனுப்புவாங்க மாடு பண்ணி. அந்த மாதிரி என்ன வாடகை தாங்க சத்திக்கு ஒரு 1500 ரூபா அப்படி மாத்திக்குவோங்க. ஏன்னா இங்க எல்லாமே நாங்க வந்து தீன் மாடு நிறைய இருக்குங்களா, தீவனம் பத்துறது இல்ல, காசுக்கு வாங்கி போட்டா கட்டுப்படி ஆகாதுங்கனால கண்ணுக்குட்டி ஊருக்கு அனுப்பிச்சோம் 2 வருஷத்துல மாடா கொண்டு வந்துருவாங்க. கண்ணு வளர்த்தி கறவையும் வளர்த்த முடியாது. ஏன்னா தோழி அதுக்கும் கொடுக்கணும் தீவனம் பத்தாம. கண்ணுக்குட்டிக்கு போடணுங்க, செனமாட்டுக்கு போடணும். கறவைக்கு போறது மட்டும்தான் நம்மளுக்கு இப்போதைக்கு வருமானங்க. வருமானத்தான் பாக்கணும். ஆமாங்க, செலவுல பார்க்க கூடாது. ஓகே. என்ன நோய்கள் வந்து ஏதாவது தாக்குதுங்களா? நோய் வருங்க. அதுக்கு நம்மளுக்கு டாக்டர் வந்து ரெகுலரா வருவாருங்க சார். கவர்மெண்ட் டாக்டர் இருக்காருங்க. அவர் வந்து பாத்துப்பாரு. முன்கூட்டியே ஏதாவது அம்மை இந்த மாதிரி வருதுன்னா தடுப்பூசி எல்லாம் போட்டு ரெகுலரா பண்ணிக்கிறது தாங்க. இல்ல உங்ககிட்ட ஸ்பெசிபிக்கான ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேங்க. இப்போ எத்தனையோ பேர் வந்து தான் வந்து வேலைக்கு போகணுங்கிற உங்க மத்தியில நீங்க உங்களுடைய டாக்டரை கூட மாட்டு பண்ண வையுமா அதுல நீங்க சக்சஸ்ஃபுல் இல்ல நீங்க சொன்னதா சொன்னாங்க. அது வந்து எப்படிங்க அந்த இல்ல இது நல்ல விஷயம். விவசாயத்துக்குள்ள வந்து பெண் குழந்தையா இருந்தாலும் ஆண் குழந்தையா வரணும்னு சொல்லிட்டு நீங்க வளர்க்குறீங்க பாத்தீங்களா? பேச்சுக்கு சொன்னாலும் அது நல்ல விஷயம் தாங்க. நல்லா படிப்பாங்க சார். இருந்தாலும் அவளுக்குள்ள ஒரு ஆர்வத்தை நீங்க தூண்டுறீங்க. ஒரு ஆர்வத்தை கொண்டு வந்துட்டாரு. நல்லா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னா நான் தான் மாடு வைக்க போறேன், மார்க் எதுக்கு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எங்களை மாதிரி கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்றேங்க. என்னன்னா அவன் என்ன நினைக்கிறாங்கன்னா காலையில எந்திரிச்சு போகணும், தூரமா போகணும், அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்லயே இருந்துக்கலாம், நல்லா காத்தோட்டமா சுத்தி நம்ம தோட்டத்துக்குள்ளேயே இருந்து வருமானம் வர்றது நல்லது. குழந்தைக்கு அதையவே சொல்லி வளர்த்துட்டாருங்க. உங்ககிட்ட சொல்ல தயங்குறாரு. அவங்க அப்பாவை பார்த்து எங்கேயும் போக வேண்டியது இல்ல, ரெடி ஆகி குளிச்சுட்டு ரெடி ஆகி போக வேண்டியது இல்ல, நான் எவ்வளவு நாள் இன்னும் ஸ்கூலுக்கு போகணும், இங்கேயே இருந்து உங்க கூடவே வேலை செஞ்சுட்டு இருந்துக்கிறேன், அந்த மாதிரி இதுக்கு ஐடியாவுக்காக வந்துட்டாங்க. சரி, இதுல எவ்வளவுதான் உங்களுக்கு மாத வருமானம் எடுக்கிறீங்க மேடம்? அதாவது இருக்கிறது ஓப்பனா சொல்லுங்க. ஒரு 60,000 வருங்க. 60-65 வருங்க. பாதி போயிருக்கு, பாதி செலவாயிருக்கு. இப்ப வேலைக்கு போனோம்னா லம்பா வரும். ஆமாங்க சார். என்னன்னா இதுல என்ன ஒரு
சிம்பிளா சொல்ல போனாங்க, நம்மளுக்கு ஒரு அர்ஜென்ட்னா நம்ம வேலைக்கு போனா லோனு அது இது கையை கட்டி 4 பேர்த்திட்ட கேட்கணும். இது ஒரு கண்ணுக்குட்டி புடிச்சு வித்தா நம்மளுக்கு 10 ரூபா இருக்குங்க. அது பிரச்சனை இல்லைங்க. ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்துடலாம். பராமரிப்பு தான் நம்மளுக்கு என்ன தேவையோ யார்கிட்ட போக வேண்டியது இல்லைங்க. நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம லோன் இந்த மாதிரி எல்லாம் போடுறது இல்லைங்க. நம்ம கிட்ட என்ன இருக்கோ, நம்மளுக்கு அர்ஜென்ட் காசு தேவையோ, ஒரு செலவோ அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு கண்ணுக்குட்டி இந்த மாதிரி கொடுத்துட்டு போயிடலாங்க. அதனால இது நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, யார்கிட்ட கையேந்த வேண்டியது இல்லை. என்ன இத்தனை மாடு இருக்குது, ஒரு மாட்டை கொடுத்துட்டோம்னா இன்னொரு நாள் அந்த கறவை காசு வச்சு இன்னொரு மாடு கூட வாங்கிக்கலாம். இப்ப கொடுத்தா ஒரு 6 மாசத்துல வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பாத்துக்கலாங்க. தொழில இதை நான் நேர்த்தியா கத்துக்கிட்டா இதுல ஜெயிக்க முடியும். நேர்த்தியா கத்துக்கலன்னா கண்டிப்பா இதுல ஃபெயிலியர் தான் ஆகுங்கிறீங்க. என்னென்ன மாட்டுக்கு போடணுமோ, எந்த டைமுக்கு போடணும். ஒரு சிலர் மாடு வச்சுட்டு காட்டுல கொண்டு போய் மேய்ட்டுன்னு கட்டி வச்சுட்டு வெளியே போயிருவாங்க. நாங்க அந்த மாதிரி அது வெயில்ல இருந்து அது ஒரு மாதிரி ஆயிருங்கல்ல. மாடு ரொம்ப வெயில் இருக்கக்கூடாது. நம்ம எங்கேயும் போகாம இங்கேயே பாக்குறதுனால பரவாயில்லைங்க. மாடு வளர்க்கறது பெருசு இல்லைங்க. எப்ப நிழல்ல கட்டணும், எப்ப வெளியே கட்டணும், இதெல்லாம் பார்த்து வெயில் படணும், மழையில நனையக்கூடாது, இதெல்லாம் பாத்துக்கணும். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம வளர்த்தா அதுல ஜெயிக்கலாம். ஆமாங்க, கண்டிப்பா. எங்களை இன்முகத்தோட வரவேற்று இந்த ஒரு மதிய வேளையில எங்களுடைய மாட்டு பண்ணைய நீங்க பாருங்க அப்படின்னு சுத்தி காட்டி பல தகவல்கள் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு நீங்க கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிண்ணா. உங்களை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குது. உண்மையிலேயே நான் வீடியோக்காக சொல்லல, உண்மையிலேயே நீங்க இந்த விவசாயத்தை எப்பவுமே நீங்க கைவிட்டுறாதீங்க. அதாவது தன்னம்பிக்கையை விடாம இதுல ஜெயிக்கணுங்கிறத அந்த ஆர்வத்தை நீங்க எப்பவுமே வச்சுக்கங்க. உங்களோட ஓட்டு யாருக்குங்க? ஏதோ விவசாயத்துக்கு யாரு என்ன பண்றாங்களோ அவங்களுக்கு. ஓகே, ரொம்ப நன்றிங்க. அதாவது இந்த ஒரு காணொலி வழியா நிச்சயமா ஒரு தம்பதியினர் எப்படி மாட்டு பண்ணையை இன்முகத்தோட அதை ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோ நீங்க இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. தொடர்ந்து நம்ம சிவாரன் டிவியை பார்க்கணும், மாட்டுப்பண்ணை மட்டும் இல்லாம நம்மளோட விவசாயம் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம சேனல் வழியா பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சிவாரன் டிவியை தொடர்ந்து பாருங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.